तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं बालेन्दुशेखरो देवो भवभीतिहरः प्रभुः जगद्गुरुभिराराध्यो वाञ्छितं विदधातु नः शृङ्गक्ष्माभृन्निवासान्तां शङ्कराचार्यसंस्तुतां ब्रह्मविद्याप्रदां देवीं शारदाम्बां सदा नुमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। உபய ஜெகத்குரு அவர்களுடைய திருவடித் தாமரைகளுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஆச்சாரியாளது பரம கிருபையால் சென்ற தொடரில் நாம் வேதங்களின் பெருமையை பற்றி, ரிஷிகளின் அருமையை பற்றி யதாமதி யதாசக்தி சிந்தித்தோம். இன்று வேத பூமியாய், ரிஷி பூமியாய், கர்ம பூமியாய், பக்தி பூமியாய், ஞான பூமியாய், திவ்ய பூமியாய் விளங்கக்கூடிய நம் பாரத பூமியின் மேன்மையை பற்றி சிறிதளவு சிந்திப்போம். நம் பாரத நாட்டை பற்றி மகாபாரதம் இவ்வாறு கூறுகின்றது. பாதி சர்வேஷு சாஸ்திரேஷு ரதி சர்வேஷு ஜந்துஷு தரணம் சர்வதீர்த்தானாம் தேன பாரதமுச்யதே என்று. அனைத்து வித்யைகளுக்கு பிரகாசமாக, அதாவது விளக்காக, அனைத்து ஜந்துக்களுள் அன்பாக, அனைத்து தீர்த்தங்களுக்கு, அதாவது வித்தைகளுக்கு, தர்ம கர்மானுஷ்டானத்திற்கு பாலமாக எது இருக்கிறதோ அது பாரதம் என்று. இந்த பாரதம் என்கிற சொல் பிரு பரணே என்கிற தாத்துவினால் தான் நிஷ்பன்னமாயிருக்கின்றது. எது நம்மளை பரிக்கக்கூடியதா இருக்கோ அதற்கு பாரதம் என்று பொருள் அப்படின்னு வேதங்களில், புராணங்களில், இதிகாசங்களில் நம் பாரத நாட்டை பற்றி சிறப்பான வர்ணனைகள் இருக்கின்றன. ரிக்வேதத்துடைய 3வது மண்டலத்துல விஸ்வாமித்ரஸ்ய ரக்ஷதி பிரம்மேதம் பாரதம் ஜனம் அப்படின்னும், 6வது மண்டலத்துல உதக்ரே பாரத அப்படின்னும் இந்த பாரதம் அப்படிங்கக்கூடிய சொல் வந்திருக்கு. பிருத்திவியா சமுத்திர பர்யந்தா யா ஏகராட் அப்படின்னு நமக்கு வேதங்கள் சொல்றது. விஷ்ணு புராணத்துல ரொம்ப சுப்பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இந்த பாரத நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றது. உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேஷ்சைவ தக்ஷிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதீயத்ர சந்ததிஹி அப்படின்னு. சமுத்திரத்துக்கு வடக்கிலையும் ஹிமாலயத்துக்கு தெற்கிலையும் எந்த பிராந்தம் இருக்கோ அந்த பிராந்தத்துக்கு பாரதம் அப்படின்னு பேர். அந்த பிராந்தத்துல இருக்கக்கூடியவாளுக்கு பாரதியாகா அப்படின்னு பெயர். பாரதீயத்ர சந்ததிஹி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இன்னொரு சுப்பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு. ரத்னாகரா தௌதபதாம் ஹிமாலய கிரீட்டினி
பிரம்மராஜர்ஷி ரத்னாட்யாம் வந்தே பாரத மாதரம் அப்படின்னு. ரத்னாகரன் அப்படின்னா சமுத்திரம். சமுத்திரத்தால் அலம்பப்பட்ட திருப்பாதங்கள் உடையவள் பாரதாம்பா. ஹிமாலயத்தையே தன்னுடைய கிரீட்டமா தரிச்சுட்டு இருக்கா. பிரம்மர்ஷிகளும் ராஜர்ஷிகளும் ரத்னம் போன்று இந்த பாரத பூமியில் இருக்கின்றார்கள். அத்தகைய அந்த பாரதாம்பைக்கு நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது. வாயு புராணத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. காயந்தி தேவா கில கீதகானி தன்யாஸ்து யே பாரத பூமி பாகே ஸ்வர்காபவர்காஸ்பத ஹேது பூதே பவந்தி பூயஹ புருஷாஹ சுரத்வாத் அப்படின்னு. ஸ்வர்க்கத்துக்கும் முக்திக்கும் துவாரமா இருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டுல ஜனிக்கக்கூடியவர்கள் தேவதைகளை விட தன்யர்கள் அப்படின்னு தேவதைகளே பாடுறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது. பிரம்மாண்ட புராணம் சொல்றது, பிருத்திவியாம் பாரதம் வர்ஷம் கர்ம பூமி ருதாஹ்ருதா. இந்த பிருத்திவி மண்டலத்துல பாரத வருஷத்தை தான் கர்ம பூமி அப்படின்னு சொல்லி புகழரா அப்படின்னு. சிவபுராணத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. ஆப்ஸ்யந்தி தன்யாக खलु ते मनुष्याः सुखैर्युताः कर्मणि सन्निविष्टाः जनुर्हि येषां खलु भारतेऽस्ति ते ஸ்வர்கமோக்ஷோபயலாபவந்தஹ அப்படின்னு. எவர்கள் இந்த பாரத நாட்டில் ஜனிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சத்கர்மத்துல சுகமாய் இருந்து ஸ்வர்க மோக்ஷ லாபத்தை பெறுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது. மேலும் ராமாயணத்துல ஒரு அழகான ஸ்லோகம், இக்ஷ்வாகூணாமியம் பூமிஹி சசைலவன கானனா மிருகபக்ஷி மனுஷ்யாணாம் நிகிரஹானுகிரஹாவபி. இந்த பாரத பூமி அப்படிங்கிறது நிறைய பர்வதங்களால, வனங்களால, மிருகங்களால, பட்சிகளால, மனுஷர்களால சூழப்பட்டு இக்ஷ்வாக்கு வம்சத்தை சார்ந்தவர்களால் ஆளப்படக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்றது. பிரம்மாண்ட புராணத்துல ஜாம்பவே பாரதம் வர்ஷம் தீர்த்தம் த்ரைலோக்கிய விஸ்ருதம் கர்ம பூமிஹி யதஃ புத்ர தஸ்மாத் தீர்த்தம் தத் உச்யதே அப்படின்னு ஒரு சிறப்பான ஸ்லோகம் இருக்கு. இந்த ஜம்பூ தீபத்துல பாரத வருஷம் அப்படிங்கக்கூடியது இந்த திரைலோக்கியத்திலையும் கூட ரொம்ப விஸ்ருதமா இருக்கு. இது கர்ம பூமியா இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே இது ஒரு பெரிய தீர்த்தமா விளங்குறது. இத தீர்த்தம் சொல்லி சொல்றா அப்படின்னு நமக்கு இந்த பிரம்மாண்ட புராணம் சொல்றது. மகாபாரதத்திலேயே இன்னொரு ஸ்லோகம், அத்ராபி பாரதம் ஸ்ரேஷ்டம் ஜம்பூத்வீபே மகாமுனே யதோ ஹி கர்ம பூரேஷா யதோன்யா போக பூமயः அத்ர ஜன்ம சஹஸ்ராணாம் சஹஸ்ரைரபி சத்தம கதாச்சில் லபதே ஜந்து மானுஷ்யம் புண்ணிய சஞ்சயாத். ஜம்பூ தீபத்துல பாரதம் அப்படிங்கக்கூடியது ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பாரத பூமி தான் கர்ம பூமியா இருக்கு, மற்ற எல்லா பூமிகளும் போக பூமியா இருக்கு. 1000 வருடங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த பாரத பூமியில ஜன்மம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது. பாகவதத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம், அந்யஸ்தானே விருதா ஜன்ம
நிஷ்பலம் ச கதாகதம் பாரதே ச க்ஷணம் ஜன்ம சார்த்தகம் சுபகர்மதம். அந்நியஸ்தானத்துல நமக்கு ஒரு ஜென்மம் கிடைச்சதுன்னா அது விருதா, அது நிஷ்பலமா இருக்கக்கூடியது. ஆனா இந்த பாரத நாட்டுல ஒரு க்ஷணம் ஜென்மம் கிடைச்சாலும் கூட அது நமக்கு சார்த்தகமா சுபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா நம் நாட்டுடைய பெருமையை எடுத்து சொல்றது. இது போல பல புராணங்கள்ல பலவிதமான வர்ணனைகள் நம்ம பாரத நாட்டை பத்தி இருக்கு. காளிதாசர் அவருடைய ரகுவம்ச மகாகாவியத்துல மேகதூத்தத்துல இந்த பாரத நாட்டை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க. அவர் ரகுவம்ச மகாகாவியத்துடைய 4வது சர்க்கத்துல ரகு மகாராஜாவுடைய திக்விஜயத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த பாரத பிரதேசத்தை பத்தி ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க. 6வது சர்க்கத்துல இந்துமதி ஸ்வயம்பரத்தை சொல்லும் பொழுதும் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகளுடைய தேசங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி வர்ணிச்சிருக்க. அப்புறமா 13வது சர்க்கத்துல ராமர் சீதா பிராட்டியுடன் புஷ்பக விமானத்தில் வரக்கூடிய அந்த திருஷ்யத்தை வர்ணிக்கும் பொழுது ராமர் சீதா பிராட்டிக்கு லங்கையிலிருந்து அயோத்தியை பர்யந்தம் எப்படி இந்த பாரத பூமியுடைய அந்த பிரதேசங்கள் எல்லாம் காண்பிச்சு கொடுத்தார் அப்படின்னு அங்கேயும் இந்த பாரத நாட்டுடைய பிரதேசங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க. மேகதூத்த காவியத்துல மத்திய பாரதத்திலேருந்து ஹிமாலயத்து பர்யந்தம் காளிதாசர் பண்ணிருக்கக்கூடிய வர்ணனை அமோகமா இருக்கு. இப்படி நாம பார்த்தோமே ஆனால் நம் பாரத நாட்டுடைய டெரஸ்ட்ரியல், ஏரியல், இத்தீரியல் அப்படின்னு இந்த 3 விதமான வர்ணனையும் காளிதாசர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு தேசபக்தர் சொல்ற, நமே வாஞ்சாஸ்தி யசசி வித்வத்வே ந வா சுகே பிரபுத்வே நைவ வா ஸ்வர்கே மோக்ஷேப்யானந்ததாயகே பரந்து பாரதே ஜன்ம மானவஸ்ய ச வா பசோஹ விஹங்கஸ்ய ச வா ஜந்தோஹ விருக்ஷ பாஷாணயோரபி அப்படின்னு. எனக்கு யசஸ்ல ஒரு சிறிதளவும் வாஞ்சை இல்லை, வித்வத்வத்திலேயோ சுகத்திலேயோ எனக்கு பற்றுதல் இல்லை, பிரபுத்துவத்திலேயோ அதாவது அரசனாக இருப்பதிலோ ஸ்வர்க்கத்திலேயோ வேற எந்த விதமான லாபத்திலேயோ எனக்கு சிறிதளவும் ஆகாங்ஷை இல்லை. ஆனால் இந்த பாரத நாட்டில் ஒரு மனுஷனாகவோ ஒரு பசுவாகவோ ஒரு பக்ஷியாகவோ ஏதாவது ஒரு ஜந்துவாகவோ விருட்சமாகவோ அல்லது ஒரு கல்லாகவோ எனக்கு பிறக்க வாஞ்சை இருக்கின்றது. ஒரு தேசபக்தர் இவ்வாறு கூறுகின்றார் என்றால் இந்த பாரத நாட்டின் மேன்மை எத்தகையது என்பதை நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதியாரும் கூட பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார்த்தம் அருணினிலே உயர் நாடு என்று இந்த நாட்டின் சிறப்பை பாடியிருக்கின்றார்கள். இந்த பூகோளத்தை நாம் ஒரு வீடா பாவிச்சோமே ஆனால் அந்த வீட்டுல ஒரு பூஜா கிரகம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு பூஜா கிரகத்தை போல இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாரத தேசம்.
அங்க வங்க கலிங்க காஷ்மீர காம்போஜ காமரூப சௌவீர சௌராஷ்டிர மகாராஷ்டிர கர்ஜூர மாகத மாளவ சேர சோழ பாண்டிய பாஞ்சால கௌட பிரம்மட திரவிட திராவிட கோட்டலாட்ட வராட்ட விராட்ட மராட்ட கர்நாடக ஆந்திரகோண போஜகுரு காந்தார விஜೃಂಭ விதர்ப பாக்லிக பர்பர கேரள கேகய கோசல சூரசேன சைவன டொங்கன டைங்கன டொங்கன டௌங்கன கொங்கண மத்ஸ்ய மாத்வ சைந்த ஜுல்லூக பூச்சக்கரயோக நிஷாதாயோத்யா மிதிலா சைந்திர புரரூட் அப்படின்னு 56 தேசங்கள் உடையதாக இருக்கின்றது இந்த பாரத நாடு அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்றார். அத்தகைய இந்த பாரத நாட்டின் அளவற்ற பெருமையை பற்றி ஒரு மகாத்மா இவ்வாறு கூறுகின்றார். கிரிவன ஜல புஷ்பைஹி சர்வத சோபமானா மிருதுவஹ பவமானா பாவனி ரத்னகர்பா शुभचरित विधात्री धर्म शांत्यो सवित्री मम हृदय मुपास्ते சௌக்கியதாத்ரி பிரஜானாம் அப்படின்னு பர்வதங்களால் வனங்களால் நீர்நிலைகளால் பூக்களால் சோபாயமானமாய் இருக்கக்கூடியவளாய் விளங்கக்கூடிய மெல்ல வீசும் காற்றை உடைய பவித்திரமாய் இருக்கக்கூடிய ரத்னங்களை தன் உடலில் தரித்தவளாய் இருக்கக்கூடிய உத்தமமான சாரித்திரத்தை கொடுக்கக்கூடிய தர்ம சாந்திகளின் தாயாக விளங்கக்கூடிய பிரஜைகளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பாரத தாய் என்னுடைய ஹிருதயத்தை எப்பொழுதும் ஆவரித்துள்ளாள் என்று இவ்வாறு கூறுகின்றார். இத்தனை மகத்துவம் வாய்ந்த நம் பாரத நாடு அளவற்ற தீர்த்த கஷேத்திரங்களை உடையதாக இருக்கின்றது. அந்த தீர்த்த கஷேத்திரங்கள் நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு அளவற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. அத்தகைய அந்த தீர்த்த கஷேத்திரங்களின் வைசிஷ்டியத்தை பற்றி, தீர்த்தம் என்றால் என்ன, க்ஷேத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி வரும் தொடரில் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நம சங்கராய். நமாமி சங்கரம்